ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ண முடியாது. நிச்சயமாக இதை முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன திட்டங்கள் புதுசாக போட்டிருக்காங்க, முன்னாடி கொடுத்த திட்டங்கள் என்ன மாற்றிருக்காங்க, என்ன டேட்டா இருக்குது, எல்லாமே டீட்டெயில்டாக அரசியல் இல்லாமல் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் முழுமையாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஏன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போது அரசியல் கலக்காமல் இருக்காது. ஒரு டைமும் ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்கட்சிக்காரங்க எதிர்க்கணும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாடிக்கையான ஒரு விஷயந்தான். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த விவாதம் நமக்கு இப்போ தேவை கிடையாது. இங்கே எக்ஸாம் ஆஸ்பெக்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவர் பண்ணணும், என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன திட்டங்கள் இருக்குது, டேட்டா என்ன இருக்குது, இதை முழுமையாக நம்ம பார்த்துடலாம். ஓகே ரைட், பார்க்கலாமா? ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், இங்கே நிறைய பேர் கேட்குற டவுட்டு, நான் சென்ட்ரல் பட்ஜெட் பார்க்கணுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. அதாவது இங்கே வேறு ஆட்சி வந்திருக்கு, சென்ட்ரலில் வேறு ஆட்சி இருக்குது, பார்க்கணுமான்னு கேட்டால் நமக்கு யார் ரூல் பண்ணுறாங்க அது முக்கியம் இல்லை. சிலபஸில் தமிழ்நாடு பட்ஜெட் இருக்குது, ஸ்டேட் பட்ஜெட் இருக்குது, அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூனியன் பட்ஜெட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் முழுமையாக பார்த்துருங்க. கேள்விகள் கேட்குறாங்க. ஓகே சரி, பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் 2021 முன்னாடி வரைக்கும், அதாவது இப்போ இருக்க டிஎம்பி கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பட்ஜெட் மட்டும் தான் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் 21க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒன்று ஜென்ரல் பட்ஜெட், இன்னொன்று அக்ரிகல்ச்சர் பட்ஜெட். அதாவது வேளாண்மைக்கு மட்டும் தனியாக தாக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். அங்கே ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸ் வரும், அதையும் முழுமையாக நம்ம பார்த்தாகணும். இந்த வீடியோவில் ஜென்ரல் பட்ஜெட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா ரைட். ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த டேட்டா ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். நீங்கள் ஜியாகிரஃபிலலாம் படிச்சிருப்பீங்க. பட் இதை ரிவைஸ் பண்ண பார்த்துக்கோங்க. அஃபிஷியல் டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இங்கேருந்து கேள்விகள் ரைஸ் ஆகலாம். ஸோ இந்த வருஷம் பட்ஜெட் பேஸ் பண்ணி கேள்விகள் அதிகமாக வரும். ஏன்னா இந்த தமிழ் கான்செப்ட்டு, இந்த ருப்பாயி, இந்த ரூ சிம்பிளாக பெருசாக கான்செப்டாக போய்கிட்டு இருக்கு. அது எல்லாமே முழுமையாக செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே ரைட், பார்க்கலாம். அண்ட் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 112 சென்ட்ரல் பட்ஜெட்டுக்காக, ஸ்டேட் பட்ஜெட்டுக்கு ஆர்டிகல் 202. ஓகே, பட் எங்கேயுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், வருடாந்திர நிதி அறிக்கை அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ பட்ஜெட் நம்ம பார்த்துடலாமா? இங்கேருந்து ஆரம்பிக்கிறது பட்ஜெட். ரைட்டா? இந்த குறள் பார்த்துக்கோங்க. சரிங்க, இப்போது இந்த பட்ஜெட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு இமேஜ் வைஸாக ஷார்ட்கட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இது நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன படித்தாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை முழுமையாக தமிழும் இங்கிலீஷும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். இதுக்கான ஹைலைட் பண்ண பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு பட்ஜெட் ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய ஃபேக்ட்ஸ் இருந்தாலும் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட்டாக குரூப் 2A மெயின்ஸில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். அந்த டேட்டாக்கெல்லாம் இங்கே வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா, கவர் பண்ணலாமா? ஓகே, ஸோ பட்ஜெட் என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்த்துடலாம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நான் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டு மீடியம் இதில் யூஸாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் ஒரு சில விஷயங்கள் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் சேர்த்து பார்த்தா இன்னும் பெட்டராக புரியும். ஏன்னா இப்போ திருக்குறள் இருக்குது, புறநானூறு இருக்குது அப்படின்னா அந்த கோர்ஸ் எல்லாமே ரெண்டு லாங்குவேஜ் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக புரிஞ்சிக்க முடியும். இந்த டாக்குமெண்ட்டில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம தனியாக டைப் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். பட் டைப் பண்ணும்போது சில மிஸ்டேக்லாம் வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அஃபிஷியல் டாக்குமெண்ட்லேயே நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நம்பிக்கையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஹைலைட் பண்ண பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிடலாம். இது எல்லாமே ஒரு சில விஷயங்கள் தான் நல்லா பார்க்குற மாதிரி வந்திருக்கும். மற்ற எல்லாமே சில ஃபேக்ட்ஸ் மாதிரி மட்டும்தான். நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பிடிஎஃப் நீங்கள் முழுமையாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, பார்ப்போம். அண்ட் இந்த பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கில் போன ஒரு விஷயம் என்னது, இந்த ரூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லையா? அந்த ரூபாய், அந்த சிம்பிளை தூக்கிட்டு ரூ மாற்றிருப்பாங்க. இதை டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். நம்ம சமைச்ச புத்தகங்களையும் அதை கொடுத்துருப்பாங்க. இன்னும் முக்கியமான விஷயம், இந்த ரூ தூக்கிட்டு ருப்பி கொண்டு வந்தாங்கல்ல, இது கொண்டு வரும்போது சென்ட்ரலில் காங்கிரஸ் கவர்மெண்ட், தமிழ்நாட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் 2010 ஜூலை மாதம் கிட்ட அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுவும் டிஎம்கே கவர்மெண்ட், இதுவும் டிஎம்கே கவர்மெண்ட். இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா அவர் பேர் டி உதயகுமார். அவரோட அப்பா டிஎம்கேல எம்எல்ஏ பின்னாடி இருந்தவங்க. ஸோ அதெல்லாம் ஓரமாக இருக்குது, நமக்கு தேவையில்லாத விஷயம். பட் நமக்கு என்னென்னா இந்த ரூ அண்ட் ருப்பாய், இந்த ருப்பாய் அந்த சிம்பிள் போட்டிருந்தாங்கல்ல, அந்த சிம்பிளோட விலாவாரியான டீட்டெயில் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். நம்ம தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது அங்கே கவர் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கேள்விகள் ஏதோ ஒரு வழியில் கேட்பாங்க. ஈவன் இதை தூக்கி இருந்தாலும் அந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிளுக்கான விளக்கம் என்ன இதை கேட்பாங்க. இப்போ இது 6 மாதிரி இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான விளக்கம் முழுமையாக நம்ம பார்த்துக்கணும். அப்போ யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க, யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, தமிழ்நாட்டில் யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க, இந்த எல்லா விஷயங்களும் கேள்வியாக வர வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும்.
ஓகே, நம்ம தனியாக வந்து கொடுக்கலாம். இப்போ பட்ஜெட் முழுமை நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்க, எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? குறள் 118. சமன் செய்து சீர்தூங் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் அணி. டு ஸ்டாண்ட் லைக் எ பேலன்ஸ் ராட் தட் லெவல் ஹேங்ஸ் அண்ட் ரைட்டி வைஸ் வித் காம் ஈக்விட்டி ஆஃப் சோல் இஸ் சேஜஸ் பிரைஸ். குறள் 118 என்ன சொல்லப்படுறது? அந்த தராசு கோல் இருக்குல்ல, ரெண்டு பக்கமும் சாயாமல் நியூட்ரலாக வந்து இப்போ நகை நிற்கும். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டும் இந்த பக்கமும் சாயாமல் நாங்கள் நடுவில் இருக்குன்றதை இந்த குறள் மூலயமா அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம பாயிண்ட் என்ன, இந்த குறள் மட்டும் இல்லை, நடுநிலைமை அந்த அதிகாரங்களில் அறத்துப்பால் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்களோ எல்லா குறளும் படிச்சுக்கிட்டால் பெட்டராக வந்திருக்கும். அந்த நியூட்ரலிட்டி பேஸ் பண்ணி இதை ஒன்று மட்டும் இல்லை, அங்கே இருக்க 10 குறளில் எது வேணால் கேள்வியை வந்து கேட்கலாம். ரைட், பட்ஜெட்டில் இதை மட்டும் கொடுத்துருக்கா, இதை மட்டும் படித்தா போதுமா, இதை மட்டும் படிக்கூடாது, அதையும் சேர்த்து நம்ம வந்து படிக்கணும். ரைட், அந்த நடுநிலைமையில் இருக்கிற 10 குறளும் ஃபுல்லாக நீங்கள் படித்து வச்சுருக்கணும். கிளியர்? ஓகே, இதெல்லாம் ஹோம் டாஸ்க்கு இன்றைக்கே பண்ணிவிடுங்க. ரைட், நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் எக்கனாமிக்ஸ்ட்டு. ஃப்ரெஞ்சு, அமெரிக்கா நிறைய விஷயம் உள்ளே வந்து கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா கோர்ஸும் பாருங்கள். அண்ட் முக்கியமாக தாமஸ் பிக்கெட்டி அப்படின்ற பேர் வந்து இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருப்போம், இதை ஃபுல்லாக படிச்சிருவோம். இன்இக்வாலிட்டி இஸ் எ சாய்ஸ் பட் வி கேன் சூஸ் எ டிஃப்ரெண்ட் பாத். இன்இக்வாலிட்டி ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் நம்ம அதை தவிர்த்து சமூக நீதி, மனிதநேயம், மக்களுக்கு பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் அநியாயம் இல்லாமல் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோன்றதை இது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம வேலை என்ன அப்படின்னா, டைம் கிடைக்கிறப்ப ரிவைசன் பண்ணுறப்ப இல்லைனா ரொம்ப நிறைய படிக்கிறீங்க கேப் கொடுக்கும்போது இந்த தாமஸ் பிக்கெட்டி வேறு எதனா புக்கு எழுதியிருக்காரா, டாபிக்ஸ் வேறு எதனா வந்து இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க. நாம் இதை ஃபுல்லாக வந்து படிச்சிருவோம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதிகமாக இந்த புக்ஸை பற்றி கேட்குறாங்க, ஆத்தர் பற்றி கேட்குறாங்க, தலைவர்கள் கேட்குறாங்கன்னும் போது கொடுக்கப்படுற அந்த தலைவர் இப்போ இந்த தாமஸ் பிக்கெட்டி மோஸ்ட் நம்மளுக்கு புதுசாக தான் கேள்விப்பட்டிருப்போம். நான் இது வரைக்கும் படித்ததே கிடையாது. பட் நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் இவரை பற்றி என்ன விஷயங்கள் இருக்குன்றதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸு செக் பண்ணி பார்த்துக்க நல்லது. ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 1968-69 யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காங்க? அறிஞர் அண்ணா. நமக்கு எல்லாருமே தெரியும். அண்ணா சிஎம் வந்திருக்காங்க, அந்த பாயிண்ட் வந்து ஓகே. பட் அண்ணா இங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, இந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. சரி, இங்கே என்ன வந்து வேணால் சொல்லியிருக்காங்க. 69 அண்ணா அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது சொல்லப்பட்ட விஷயம், பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது வெறும் ஒரு பேப்பரில் எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ வந்து செலவு பண்ண போகிறோம், இதை மட்டும் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நம்பிக்கை வரா மாதிரி என்ன வந்து நம்ம பண்ணணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை நான் தாக்கல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி 69 அறிஞர் அண்ணா தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. 69 யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க, யார் சிஎம்மாக இருந்தாங்க, அந்த டைமில் என்ன சொல்லப்பட்டுச்சு, அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஓகே, இதே நீங்கள் ஃபுல்லாக மக்கப்லாம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. அறிஞர் அண்ணா வரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் என்ன செலவு பண்ண போகிறோம், என்ன வருது, அதை மட்டும் ஒரு பேப்பராக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தாக்கல் பண்ணுற பட்ஜெட் மக்களுக்கு என்ன வேணும், மக்களுக்கு பயன் பண்ணுற மாதிரி இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்தா வந்து போதும். ஒரு கம்பாரிசன் பண்ணியிருக்காங்க. கேள்விகள் கேட்கலாம், அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். சரியா? ஓகே. அடுத்தது தமிழ் மொழி வளர்ச்சி. தமிழ் ஏகப்பட்ட விஷயம் இங்கே வந்து உண்டு. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. ரைட்டா? அந்த திருவள்ளுவர் சிலை வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கான சில்வர் ஜூப்ளி அவங்க வந்து கொண்டாடுறாங்க. அதை பாயிண்ட் நம்ம வந்து பார்த்துக்கணும். அந்த சில்வர் ஜூப்ளி கொண்டாடுற இடத்துல சிலை யார் வந்து வச்சாங்க? கலைஞர் அவர்கள். இங்கே இந்த சிலைக்கு பேரறிவு சிலை என அழைக்கப்படும் அப்புறம் மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். ரைட்? அப்போ எந்த சிலைக்கு இந்த பேரை வச்சுருக்காங்கன்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ரைட்டா? அது மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு. இல்லை இன்னும் பெட்டராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 28 இந்தியன் லாங்குவேஜ், இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 28 இந்திய மொழிகளில் 35 வேர்ல்டு லாங்குவேஜ், உலக மொழிகளில் 35. அப்போது இந்தியன் லாங்குவேஜை விட உலக மொழிகளில் அதிகமாக திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, இது மட்டும் இல்லை, ஐநா சபையில் யூனியன் நேஷனில் இருக்கிற 28 வேறு லாங்குவேஜில் இன்னும் இது என்ன பண்ண போகிறாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறாங்க. இதை தொடர்ந்து 45 லாங்குவேஜில் கூடுதலாக உலக மொழிகளில் இதை டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறாங்க. இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 28 இந்திய லாங்குவேஜ், 35 உலக லாங்குவேஜ், இன்னும் 45 பல்வேறு உலக மொழிகளில் திருக்குறளை டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறாங்க. இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே கேள்விகள் கேட்பாங்க, அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, இங்கே நான் மார்க் பண்ணிக்கிற விஷயம் மட்டும் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அது வரைக்குமே போதுமானதாக வந்திருக்கும். டீட்டெயிலாக மகப் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே வந்து கிடையாது. இன்னொன்று, தமிழ் இலக்கிய நூல் திருக்குறள் இல்லாமல் தமிழில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 500 நூட்கள். 500 செலக்ட் பண்ணப்பட்டு 1 வருஷத்துக்கு 100, 5 வருஷத்துக்கு 500 அப்படின்ற மாதிரி
தமிழில் இருக்கிற முக்கியமான சில இலக்கியங்களை மட்டும் இங்கிலீஷில் மாற்ற போகிறாங்க. என்ன லாங்குவேஜில் மாற்றுறாங்க? ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் லாங்குவேஜ், இங்கிலீஷ் மட்டும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல செலக்ட் பண்ணப்பட்ட 500 இலக்கியங்களை இங்கிலீஷில் மட்டும் டிரான்ஸ்லேஷன் இங்கே வந்து பண்ண போகிறாங்க அடுத்த 5 ஆண்டுகளில். ஸோ 100 × 5 அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கிளியர்? இதுதான் முக்கியமான சில குறிப்பான ஃபேக்ட்ஸாக வந்திருக்கும், இல்லை மிஸ் பண்ணுற ஃபேக்ட்ஸாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் படிச்சிருப்போம், டேட்டா வந்து படிச்சிருப்போம். பட் இது ரொம்ப அவசியம், அதை வந்து பார்த்துக்குவோங்க. ஓகே. ஸோ தமிழுக்கு அதிகமான முக்கியத்துவம் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் மிஷின் லேர்னிங், அதை வந்து மிஷின் டிரான்ஸ்லேஷன் மூலியம் யூஸ் பண்ணப்பட்டு 2 கோடி ஒதுக்குறாங்க. எதுக்காகனா இன்ஜினியரிங், மெடிசன், இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தமிழில் சீக்கிரமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக மிஷின் டிரான்ஸ்லேஷன் இங்கே வந்து யூஸ் பண்ணப்படுது. அதை பார்த்துக்கோங்க. இதுக்கான ஒதுக்கீடு 2 கோடி. இப்போது பட்ஜெட் வந்து இருக்குது 50,000 கோடி, 60,000 கோடி, அதெல்லாம் வந்து ஓகே. எல்லாமே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பட் குறிப்பிட்ட ஒரு சில ஸ்கீம்ஸ்க்கு கம்மியாக கொடுக்குறாங்களா, அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். ஓகே. ஸோ மிஷின் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக 2 கோடி ஒதுக்கப்படுது. நெக்ஸ்ட்டு தமிழக புத்தக கண்காட்சி. இது தமிழர்கள் வாழும் இடங்கள். ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா புதுடெல்லி, மும்பை, பெங்களூர், கொல்கட்டா, திருவனந்தபுரம், இதை தவிர்த்து வேர்ல்டு லெவலில் சிங்கப்பூர், கோலாலம்பூர், துபாய். ஓகே. சிங்கப்பூர், கோலாலம்பூர்னா மலேசியா, இன்னொன்று துபாய். இந்த 3 ஊரை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ மும்பை, பெங்களூர், கொல்கட்டா நம்ம ஈஸியாக வந்து போட்டுருவோம். பட் வேர்ல்டு லெவலில் எதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க? சிங்கப்பூர், மலேசியா, துபாய். இந்த இடத்துங்களில் தமிழுக்கான அந்த புத்தக காட்சியும் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கும் 2 கோடி வந்து பின்னாக ஒதுக்கியிருக்காங்க. ரைட்? நமக்கு தெரிய வேண்டியது 2 கோடியை விட எந்த வெளிநாடு ஊர்கள், சிங்கப்பூர், கோலாலம்பூர், துபாய், அதை மட்டும் பார்த்தா வந்து போதும். ஓகே. ஸோ தமிழ் மொழியை உலக அளவில் கொண்டு போகிறதுக்காக வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட் அப்படின்ற ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க. இனி ஆண்டுதோறும், அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு டைமா, 2 வருஷத்துக்கு ஒரு டைமாக கிடையாது, இயர்லி இந்த உலக தமிழ் ஒலிம்பியாட் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஒரு காம்படிஷன், ஒலிம்பியாட்ன்றது தமிழில் ஒரு காம்படிஷன் அங்கே வந்து கொண்டு வராங்க. அடுத்தது அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் எங்கே கொண்டு வராங்க? மதுரையில் கொண்டு வராங்க. ஸோ மதுரை உலக தமிழ் சங்க வளாகத்தில் அமைக்கப்படும். எதுக்காகனா இதுக்கப்புறம் வரப்போகிற தலைமுறைகள் தமிழை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்காக மதுரையில் அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ் அப்புறம் மாதிரி இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மியூசியம் ஆஃப் தமிழ் அப்புறம் மாதிரி படிச்சிடாதீங்க, எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி உள்ளே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்? பிளேஸ் மதுரை. கிளியர்? ஓகே. ஸோ அடுத்த ஃபேக்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தமிழ் நிலப்பரப்பில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அந்த வருஷத்துக்கு முன்னாடியே இருமை இருந்தது அப்படின்றத ரீசெண்டாக நம்ம சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபேக்டும் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கிருந்து இங்கே சொல்ல வர்றது என்ன? இந்தியன் சப்கான்டினென்ட்டில், துணை கண்டத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி எழுதணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்தா நல்லா இருக்குன்றதை இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இரும்பு, அந்த வருஷம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயங்களும் அந்த கீழடியில் என்னெல்லாம் வந்து பண்ணுறாங்க, எதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சாங்க, இந்த தாயக்கட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் முழுமையாக வந்து பாருங்கள். ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற விஷயங்கள் தாண்டி இங்கேருந்து கேள்விகள் அதிகமாக வந்து கேட்கலாம். ஓகே. ஸோ இதுக்காக தொல்லியல் அகழ்வாட்சிகள் எங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க, அந்த மாவட்டங்கள் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அது வேகமாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சிவகங்கையில் கீழடி, தூத்துக்குடியில் பட்டமருதூர், தென்காசியில் கிரிவலம், வந்தநல்லூர், நாகப்பட்டினம், கடலூரில் மணிக்குளை, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் அந்த பிளேஸை பாருங்கள். மொத்தம் 8 ஊர், தமிழ்நாட்டில் மட்டும் 8 ஊர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 8 பிளேஸுமே நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். அதாவது என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஏபின்னு கொடுத்து அந்த ஆப்ஷனில் வந்து கேட்கலாம், இல்லை ஒரு ஊரை மட்டும் கொடுத்து அதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை முழுமையாக வந்து பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்ஸில், அதாவது பாலூர் ஒடிசாவில், வெங்கி ஆந்திராவில், மஸ்கி கர்நாடகாவில். ஸோ ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்லேயும் இதை வந்து பண்ணுறாங்க. ப்ளஸ் தமிழ்நாட்டில் 8 இதில் வந்து வருது. சிவகங்கை, தூத்துக்குடி, தென்காசி, நாகப்பட்டினம், கடலூர், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் அண்ட் சேலம். ஓகே, 8 டிஸ்ட்ரிக்டில் வந்து பண்ணுறாங்க. 8 டிஸ்ட்ரிக்டில் என்ன பிளேஸ் வந்துருக்கு அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் நம்பர் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், நம்பர் படி அதை வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. அண்ட் அதர் ஸ்டேட்ஸில் பாலூர் ஃபார் ஒடிசா, வெங்கி ஃபார் ஆந்திரா, மஸ்கி கர்நாடகா. இங்கே எல்லாமே தமிழோட சிறப்புகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே எக்ஸ்கவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. சரியா சார்? இந்த எக்ஸ்கவேஷன்லாம் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ், மெட்டாலஜிக்கல், போலன் அனாலிசிஸ், ஆப்டிக்கலி, செராமிக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சம்டைம் இதை கூட வந்து கேட்கலாம், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அகழ்வாராய்ச்சியில் என்ன விஷயங்கள்லாம் வந்து வருது, தொல் மரபணுவியல், உலோகவியல் பகுப்பாய்வு, மகரந்தக பகுப்பாய்வு, ஸோ துண்டொலி வெப்பக்கால கணிப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயமும் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணப்படுதோ அதை வந்து பார்த்துக்குவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்,
இங்கிலீஷ் கொடுத்து தமிழுக்கான வார்த்தையை கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா பட்ஜெட்டில் தமிழும் இங்கிலீஷ் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஏன்னா மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் டிரான்ஸ்லேஷன் உண்டு, அது வேறு. பட் பிலிம்ஸ்னு வரும்போதும் இதை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு கொடுத்து கேட்டிருக்காங்களான்னா கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கும் டெக்னிக்கல் டேர்ம் என்ன வந்திருக்கு அதை வந்து படித்து வச்சுக்கோங்க. சரியா? இதில் வந்து எக்ஸ்பிளேஷன் பெருசாக வந்து கிடையாது, நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அப்படின்னா தொல் மரபணுவியல், அதை வந்து பார்த்துக்கணும். மெட்டலர்ஜிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா உலோகவியல் பகுப்பாய்வு, அதை வந்து பார்த்துருக்கணும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து வச்சிட்டா போதுமானதாக வந்திருக்கும், ஞாபகம் வந்துடும். சரியா? ஸோ வெறும் லேண்டில் மட்டும் இல்லாமல் மெடிட்டரேனியன், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது தென்கிழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னெல்லாம் வந்து இருந்திருக்கு. தமிழர்கள் அங்கே தான் வந்து போயிருக்காங்க, வணிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து போயிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன வந்திருக்குன்னு எல்லா விஷயங்களுமே கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பெருசாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த பிளேசஸ் மட்டும் பார்த்தா ஃபார் எனஃப். சரியா? ஃபுல்லாலாம் மக பண்ண வேண்டாம். சரி, இப்போ இந்த கண்டுபிடிக்க எல்லா விஷயத்தையுமே வந்து பாதுகாத்து வைக்கணும் இல்லையா? ஸோ ஈரோடு மாவட்டமில் நொய்யல், ஈரோட்டில் நொய்யல், இன்னொன்று ராமநாதபுரமில் நவ்வாய் அருங்காட்சியகம், ரெண்டுமே வந்து பார்த்துக்கோங்க. ராமநாதபுரம் நவ்வாய், ஓகேவா, நவ்வாய் மியூசியம், அண்டு ஈரோடில் நொய்யல் மியூசியம். அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் ரெண்டுமே எண்ணு தான். அதாவது ஈரோடுக்கும் எண்ணு தான் வந்து வருது, இது வந்து நொய்யல். அண்ட் ராமநாதபுரக்கும் எண்ணு தான் வந்து வருது, அது வந்து நாவை. சரியா? இங்கே பாருங்கள், பாண்டியாஸ் டியூரிங் த சங்கம் பீரியட், அந்த வார்த்தையை வந்து பார்த்துக்குவாங்க. இந்த காலகட்டம், ஸோ சேராசா, சோலாசா, பாண்டியாசா. ஸோ சங்கம் காலங்களில் பாண்டியாஸில் அந்த டைமில் ராமநாதபுரமில் அந்த விஷயம் அங்கே வந்து பின்னாக வைக்கிறாங்க. ஸோ நாவை ராமநாதபுரம் அண்ட் நொய்யல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வைக்கப்படுது. அந்த அமௌண்ட்லாம் நம்மளுக்கு வந்து வேண்டாம், டிஸ்ட்ரிக்ட்டு பேர் யார் அதை மட்டும் பார்த்தா வந்து போதும். சரியா? அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இதுக்கான மியூசியம் எங்கே வைக்கிறாங்க? சென்னையில் எக்மோரில் வந்து வைக்கிறாங்க, எழும்பூரில் வைக்கப்படுது. நம்ம மேலே என்ன பார்த்தோம்? நவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரம், நொய்யல் வந்து ஈரோடு வந்து பார்த்துருந்தோம். இங்கே இண்டஸ் வேலைக்காக எக்மோரில் வைக்கப்படுது. இது தவிர்த்து வெளிநாட்டிலேருந்து வர சுற்றுலா பயணிகள் தமிழை பற்றி முழுசாக தெரிஞ்சிடும். இதுக்காக மாமல்லபுரம்லையும் திருவண்ணாமலையிலையும் இதுக்காக ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்படும். ஸோ மாமல்லபுரமில் டூரிஸ்ட் ஏரியா, திருவண்ணாமலை, செஞ்சி மலை எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அங்கே எல்லாமே டூரிஸ்ட் இருக்கிறதுனால ஸோ மாமல்லபுரம் திருவண்ணாமலையில் வெளியிருந்து வர சுற்றுலா பயணிகள் பார்க்குறதுக்காக வைக்கப்படுது. அண்ட் இண்டஸ் வேலி எழும்பூரில் வந்து வைக்கிறாங்க. நிறைய பிளேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டில். எல்லா பிளேஸுமே ஒரு ஒன்லைனர் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதை வந்து பார்த்துக்குவாங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது ஒரு பேசிக்கான ஃபேக்ட்ஸ் தான். ஸோ கலைஞர் கனவு இல்லம் வீடு கட்டுறது, இன்னொன்று வந்து முதல்வரின் கிராம சாலைகள், ரோடு போகிறது, இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயங்கள்லாம் ஃபேக்ட்ஸ் அதிகமாக வந்து கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு. இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்பரை வந்து பார்த்துக்கோங்க. கொடுக்கப்பட்ட டேட்டாக்கள், ஸோ 13,000 கோடி, இங்கே என்ன இயர் கொடுக்கப்பட்டிருக்கு 2800 கோடி. இந்த டேட்டாக்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இங்கே ஏகப்பட்ட டென்ஷன் வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி நம்ம என்ன படிச்சிருப்போம், ஒரு ஊரக வேலை வாய்ப்பு, 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் வந்து கொடுக்குறோம், அது எல்லாம் வந்து ஓகே. பட் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த நம்பர்ஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். அதான் மார்க் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் எப்போ வந்து படிக்கணும்? எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள், ஒரு 2 வாரம் இருக்கும் போது ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு போனால் அந்த நம்பர் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும், எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத முடியும். ஓகே, நம்ம இந்த பட்ஜெட் பேஸ் பண்ணி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டக்ட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள், நம்ம ரெண்டுமே சேர்த்து டெஸ்ட்டை வந்து கொடுத்துடலாம், நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ரைட்டா? அடுத்தது நகர்ப்புற மேம்பாடு திட்டம். ஸோ கிராமப்புறங்கள் மாதிரி அர்பனில் வந்து உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்னையில் குப்பைகள் அதிகமாக தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது கொண்டு வந்திருக்காங்க. திடக்கழிவு மேலாண்மை திட்டம் எங்கே கொண்டு வரப்படுது? ஸோ பிளேஸ் வந்து பார்த்துக்கோங்க, கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகம். இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த இடத்துல சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இங்கே வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன யூஸ் பண்ணுறாங்க? தானியங்கி பொருள் மீட்பு பயம், ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டி. 21 மெகாவாட் கொண்ட அந்த மின்சாரம் அங்கே தயாரிக்க போகிறாங்க, அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். அந்த 21 மெகாவாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ வந்து பண்ணுறாங்க, எந்த பிளேஸில் வந்து பண்ணப்படுது, என்ன ஃபார்முலா அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர்? ஓகே, இது எல்லாமே ஒரு 1 எழுதிக்கோங்க. சென்னை, கொடுங்கையூர், ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் ரெக்கவரி, 21 மெகாவாட் எழுதி வச்சுட்டா ரிவைசன் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது, ஸோ இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்சில் அந்த மழைநீர் தாங்கிறதுக்காக ஸ்பாஞ்ச் பார்க் அங்கே வந்து உருவாக்குறாங்க. எங்கே? சென்னையில் கொண்டு வராங்க. எத்தனை பார்க்கு? மொத்தம் 7 பார்க்கு. ஸோ சென்னையில் கொண்டு வரப்படுறதா ஸ்பாஞ்ச் பார்க். ஓகேவா? ஸோ பல்லுயிர் பூங்காக்கள் மொத்தம் 7 கொண்டு வந்திருக்காங்க, அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் சவுத்தில் இருக்கிற முக்கியமான ரிவர்ஸ் காவேரி, வைகை, நொய்யல், தாமிரபரணி, ரைட்டா?
இந்த ஆறுகள்லாம் உங்கள் ஜியாகிரஃபி புக்கில் எடுத்து நோட் பண்ணுங்கள். எந்தெந்த ட்ரிபியூட்டரியில் வருது, காவேரி, வைகை, நொய்யல், தாமிரபரணி. ஓகேவா? இந்த 4 ரிவர் வந்துருக்குல்ல, இங்கே வந்து தேவையில்லாமல் அந்த கழிவுகள்லாம் கலக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபுட்பாத், ஒரு லைட் வந்து போடுறது, அங்கே சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு பார்க்கு, டாய்லெட்ஸ் கொண்டு வர்றது. ஒரு ரிவர் இருக்குது அப்படின்னா ரிவர் பெட்டில் டாய்லெட்ஸ் அதிகமாக வந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கிறதுக்காக ஸோ மாடர்ன் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்துருக்காங்க. இந்தந்த ஊரில் திருச்சி, மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மார்க் பண்ணியிருக்க பாருங்க. இந்தந்த ஊர்களில் எந்தெந்த ரிவரு, காவேரி, வைகை, நொய்யல், தாமிரபரணி. பெரிய பெரிய ஸ்கீம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுருப்போம். பட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ் நம்ம வந்து மறந்துடும். இதான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போது கவர்மெண்ட் சைட்டில் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் ஹைலைட் பண்ண பிடிஎஃப் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, இம்பார்ட்டண்டாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நமக்கு இதை வந்து தேவை. அந்த 4 ரிவரை வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஊர் அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். ஓகே, மாடர்ன் ஃபெசிலிட்டி அங்கே வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அடுத்தது, ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் அந்த மழை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மழை வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து போதில் அந்த உபரி நீர் அதை தடுக்கிறதுக்காக ரிங் மெயின் பைப் லைன் ப்ராஜெக்ட், முதன்மை சுற்று குழாய் திட்டம் கொண்டு வர போகிறாங்க. அடுத்த 3 ஆண்டுகளை நிறைவேற்றப்படும். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் இந்த ப்ராஜெக்டை முடிக்க போகிறாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. எதுக்காக எக்ஸாமில் கேட்பாங்க, ரிங் மெயின் பைப் லைன் எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு, இது அந்த சர்ப்ளஸ் வாட்டர் உபரி நீர் தடுக்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது இந்த சில மாவட்டங்களை மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க, கம்பைன்ட் வாட்டர் சப்ளை அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாவட்டங்களை மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, பெருசாக மகப் பண்ண விஷயம் எதுவும் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்தது பேலன்ஸ்டு க்ரோத். ஸோ சமச்சீர் வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஸோ வட சென்னையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக வந்து கொண்டு வந்துருக்காங்க. எந்த ஊர் பார்த்துக்கோங்க, வடபழனியில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேவா? இதுக்காக ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னை அடுத்த இடத்துல 2000 ஏக்கரில் புதுசாக ஒரு சிட்டியை உருவாக்க போகிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ இடத்துல, 2000 ஏக்கர். அதை பார்த்துக்கோங்க, சென்னைக்கு அருகாமையில். ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தாகணும். ஸோ இதுக்கான முதல் கட்ட விஷயத்தை டிட்கோ சீக்கிரமாக வந்து அறிவிப்பாங்க அப்புறமா சொல்லப்பட்டிருக்கு. குளோபல் சிட்டி, உலகத்தரவான சிட்டி, இதுக்காக எவ்வளோ இடத்த வந்து பிடிக்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ரைட்? ஸோ அடுத்தது உமன் வெல்ஃபேர் பார்த்துக்கோங்க. ஸோ ஆணுக்கு நிகரான பெண், அதை நம்ம வந்து பார்த்துட்டோம். விடியல் பயணம் நமக்கு தெரியும். இந்த இடத்துல விடியல் பயணம் லாஸ்ட் டைம் கேள்வியை கேட்டிருந்தாங்க. பட் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது எத்தனை பர்சன்டேஜ், 40லிருந்து 65% பெண்களுக்கான பயணம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸாமில் கேள்வியாக கேட்பாங்க. லாஸ்ட் டைமில் விடியல் பயணம் டேரெக்டாகவே கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களில் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து கொண்டு போயிருக்காங்க வந்து பார்த்துக்கோங்க. விடியல் பயணத்தில் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் எவ்வளோ பேர் வந்து இதில் பயணிச்சிருக்காங்க, 642 கோடி. டெய்லியும் 50 லட்சம் பேர் பயணிச்சிருக்காங்க. இந்த டேட்டாக்கள் இங்கே அவசியமான 100% அவசியம். எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெய்லி எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். எழுதிக்கோங்க. 40, 65 ஒரு டேட்டா. அடுத்தது டெய்லி 50 லட்சம் ஒரு டேட்டா. மொத்தம் 642 கோடி. மொத்தம் 3 டேட்டா மட்டும் படிச்சுக்க போகிறோம். ஸோ விடியல் பயணமில் டேட்டா மொத்தம் 3, அதை மகப் பண்ணிக்கோங்க போதும். சரியா? இதெல்லாம் கேட்பான கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் கொடுக்கறது. இது மூலிமா எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸில் 1.15 crore, 1 கோடி, 1.25 கோடி கிட்ட இதெல்லாம் வந்து இப்போ பயனடைஞ்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்த ஸ்கீம் ஸோ பெண்களுக்காக, அதாவது ஏழை குடும்பம் சார்ந்த பெண்கள் ஹையர் ஸ்டடீஸ் வந்து பண்ணுறாங்களே, இதுக்காக மூவலூர் ராமாரதம் அம்மையார் புதுமை பெண் திட்டம். இதில் கரண்ட்லி 4.6 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மகளிர் திட்டம் பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு. இங்கே காலேஜ் படிக்கிற அந்த கேர்ள்ஸ், அந்த அவங்களுக்காக மூவலூர் ராமாரதம் அந்த திட்டம் மூலியமாக இது வரைக்கும் 4 லட்சம் பெண்களுக்கு, அந்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. அந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 19% இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்ன சொல்ல வராங்க, நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால இங்கே என்ரோல்மெண்ட் அதிகமாக போயிருக்கு. 19% காலேஜுக்கு வர பெண்களோட சதவீதம் அதிகமாக இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது சுய உதவிக்குழு. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயந்தான். ஜஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க மட்டும் பார்த்துக்கோங்க. 4.76 லட்சம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே லாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்க பட்ஜெட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா தோழி பணிபுரியும் மகளிர் விடுதிகள் இதுக்கு முன்னாடி நம்ம திருச்சி, தாம்பரம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? இதுக்கப்புறம் காஞ்சிபுரம், ஈரோடு, கரூர், ராணிப்பேட்டை அங்கே வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்போ லாஸ்ட் பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். எந்த ஊரில் கொண்டு வந்திருக்காங்க. தோழி பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் நம்ம தெரிஞ்சிடும். பட் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இருந்தது, இதுக்கப்புறம் பாருங்கள் காஞ்சிபுரம், ஈரோடு, கரூர், ராணிப்பேட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ கிராமங்கள்லேருந்து வர அந்த பெண்களுக்காக சில ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து பண்ணுறாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. நான் சொன்னேன் இல்லையா, ஏகப்பட்ட பிளேஸ் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டில் ஏகப்பட்ட கேள்விகள் இங்கே ரைஸ் ஆகலாம். ஒன்றும் ஒரு ஒன்லைனஸ் மாதிரி கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது
தேர்ட் ஜெண்டர்ஸ் அவங்களுக்கும் அந்த 1000 ரூபீஸ் கொடுக்கப்படும். அதாவது புதுமை பெண்ணுக்கும் தமிழ் புதல்வனும் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கீம் தேவை. இதுக்கப்புறம் தேர்ட் ஜெண்டர் 3ஆம் பாலினத்தவருக்கும் அதில் இன்க்ளூட் பண்ணப்படும். அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இவங்களுக்காக சில அவேர்னஸ்லாம் வந்து கொண்டு வரப்படும். இவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸை சென்னை, தாம்பரம், ஆவடி அங்கெல்லாம் வந்து கொண்டு வராங்க. எங்கே பார்த்துக்கோங்க, சென்னை, தாம்பரம், ஆவடி. சரியா? இது யாருக்காக? தேர்ட் ஜெண்டர்ஸ் கொடுக்கப்படுறது. அதுக்கு அடுத்தது மூத்த குடிமக்கள் நலன், வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ், அன்புச்சோலை. அந்த வயசானவங்களாம் இருக்காங்களே, ஸோ அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்காக இந்த முதியோர் அப்படிலாம் வருது இல்லையா, இவங்களுக்காக மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அப்படின்ற மாதிரி ஒரு 10 பிளேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள், அது ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாலாம் மக பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஆப்ஷனில் ஹெல்மெட் பண்ணலாம், கேட்பாங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. சரியா? அன்புச்சோலைனா எதுக்காக? சீனியர் சிட்டிசன். அண்ட் இந்த பிளேஸ் அதை வந்து பார்த்துக்கணும். ஓகே. அடுத்தது குழந்தைகள் நலம், பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணிந்தோ செய்தோ கூறுமீன் எமக்கே. இது புறநானூறு 173. என்ன சொல்லப்படுறக்கு, சங்க காலங்களில் ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க அப்படின்னா அவங்கள மருத்துவ ரேஞ்சுக்கு அவங்க வந்து பின்னாக பார்க்குறாங்க. எதுக்காக வருது? ஸோ சிஎம்மோட அந்த காலை உணவு திட்டம், அந்த சாப்பாடு விஷயங்களெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதனால் எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க, அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட்டாக்கள் மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட கிளாஸ் 1லேருந்து 5 வரைக்கும் அடிஷ்னலாக 3.25 லட்சம் பசங்க இங்கே என்ரோல் பண்ணியிருக்காங்க. அதாவது காலை உணவு திட்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ரோல்மெண்ட் அதிகமாகிருக்கா, கம்மியாயிருக்கா? அதிகமாகிருக்கு. எவ்வளோ ஆயிருக்கு? 3.25 லட்சம் அதிகமாகிருக்கு. அது நம்பர் இம்பார்ட்டன்ட், கேட்குறாங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. சரியா? இது எல்லாமே வீடியோ பார்க்கும் போதே இல்லை பார்த்து முடிச்சோ பிடிஎஃப் எடுத்துகிட்டு சைடில் நோட்டில் எழுதுங்க. நீங்கள் எழுதும் போது இந்த 181 பேஜ் பட்ஜெட்டு வெறும் 20 பேஜில் முடிக்க முடியும். அது நீங்கள் தான் வந்து பண்ணணும். சரியா? அடுத்தது பள்ளிக்கல்வி. ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைய மாணவர்கள் நாளைய பெரியாளாக வந்து வரப்போகிறாங்க, அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே பேராசிரியர் அன்பழகன் அந்த நம்ம லாஸ்ட் பட்ஜெட்லேயே வந்து கொடுத்துருந்தோம். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 6 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக? அந்த ஸ்கூல்ஸில் இன்னும் ஃபெசிலிட்டி அதிகமாக கொண்டு வரும், அதுக்காக மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ரைட். அடுத்தது நான் முதல்வன் கல்லூரி கனவு. இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லையும் இல்லை வெளிநாடுகளில் இருக்கிற பெரிய யூனிவர்சிட்டிலையும் படிக்கிறதுக்காக நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் அப்புறம் மாதிரி இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை எல்லா ஸ்கூல்ஸையும் வந்து பின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஹையர் எஜுகேஷனை டாப்பாக வந்து பண்ணோம் அப்படின்றதுக்காக அந்த கனவு திட்டம் இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடு பல்கலைக்கழகங்களும் உள்ளே வந்து ஆட் ஆகுது, அதை பார்த்துக்கணும். ஸோ அடுத்த திட்டம் சம்மர்க சிக்ஸ்கா ஸ்கீம். லாஸ்ட் 7 வருஷமாக வெற்றிகரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 7 வருஷம் அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ சம்மர்க சிக்ஷா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்சிவாக பண்ணப்படுற ஒரு விஷயத்தை லாஸ்ட் 7 இயர்ஸாக பெட்டராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது 7 இயர்ஸ் மட்டும்தான். ரைட். தமிழருக்கு தொண்டும் செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும். இதுக்கான விளக்கம் ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் என்ன அரசியல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. பட் நமக்கு தெரிய வேண்டியது இது யாரு கொண்டு வந்தாங்க? பாவேந்தர் பாரதிதாசன். தமிழுக்காக. பாரதியார் கிடையாது, பாரதிதாசன். அந்த விஷயம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா தமிழ் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷனில் பாரதியாரும் வைப்பாங்க, அது தூக்கிடுங்க. இது கொண்டு வர்றதுக்கு பாரதிதாசன். அண்ட் தமிழை பற்றி பெருமையாக பேசின எல்லாத்தையுமே முழுமையாக செக் பண்ணுங்கள். கேள்விகள் ஏதாவது 10 சிக்கும். சரியா? ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பழங்குடி மக்கள், முக்கியமாக இந்த மலையோரம் வகையால். ஸோ அவங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஹில்லி ரீஜனுக்காக. எங்கெங்க? தருமபுரி, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், தாளவாடி, கள்ளக்குறிச்சியில் சின்ன சேலம் அண்ட் கல்வராயன் மலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை. எல்லாம் பாருங்கள், இங்கே ஜவ்வாது மலை ஒன்று, இன்னொன்று கல்வராயன் மலை ஒன்று இல்லையா? இது ரெண்டுமே உங்களோட ஜியாகிரஃபி புக்கில் எடுத்து பாருங்கள். நிச்சயமாக கேள்விகள் இது வந்து இப்போ கேட்க சான்ஸ் இருக்குது. அதாவது ஸ்கூல்ஸ் கொண்டு வராங்க. எது கொண்டு வந்திருக்காங்க? ஹில்லி ஏரியாஸில் ஸ்கூல்ஸ் எங்கெல்லாம் வரப்பட்டிருக்கோ இங்கே என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு கொடுத்துட்டு இங்கே டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருவாங்க, இங்கே பிளேஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து கேட்கலாம். இன்னொன்று இந்த கல்வராயன் ஜவ்வாது இந்த ஏகப்பட்ட மலைகள் இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸை முழுமையாக பார்க்க வேண்டியது நம்மளோட தனிப்பட்ட கடமை. அதை பார்த்தே ஆகணும். ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்தது ஹையர் எஜுகேஷன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிக்காக எக்ஸ்ட்ரா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதாவது டாப் லெவலில் அந்த QS ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம டாப்பில் வந்து கொண்டு வரணும், அதுக்காக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து கொண்டு வரப்படுறதுக்கு 1794 இதை வந்து பின்னாடி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வே 230 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னெல்லாம் வந்து பின்னாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோரமண்டல் கோஸ்ட்டில் இன்ஜினியரிங் காலேஜை 59 அதை வந்து பின்னாக பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த சோழ மண்டலம், கோரமண்டலம், எந்த வருஷம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, என்ன ரேங்கிங், அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். கிளியர்?
நெக்ஸ்ட்டு ஒரு புது கோர்சஸ் கொண்டு வர போகிறாங்க. ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஸோ ஏஐ பெருசாக போயிட்டு இருக்கு, சைபர் செக்யூரிட்டி, இவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலேஜில் புதுசாக சில சிலபஸ் கொண்டு வரப்படும் அப்புறம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு என்னெல்லாம் வந்து இப்போ நகை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னொன்று ஹையர் காலேஜில் இன்னும் பெட்டராக கொண்டு வரதுக்காக பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். எதுக்காக? ஸ்கூல்ஸ் கிடையாதுங்க. நம்ம காமராஜர் அப்படி சொல்லும்போது ஸ்கூல் பக்கம் வந்து போயிடுவோம். காமராஜர் காலேஜ் பக்கம் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லைப்ரரிஸு, அங்கே இருக்க கிளாஸ் ரூம்ஸு, லேப்ஸ் எல்லாமே மாடல் வந்து கொண்டு வர போகிறோம். இதுக்காக 300 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த பேர் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஸோ நியூ ஆர்ட்ஸ் காலேஜ், ஸோ எல்லாம் பெருசாக வந்து பார்க்க வேண்டாம், அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ அடுத்து என்ன, சென்னை அறிவியல் மையம் 100 கோடியில் வந்து கொண்டு வர போகிறாங்க. சென்னை கிராண்ட் சயின்ஸ் சென்டர், அதாவது சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்காக அது வந்து கொண்டு வரப்படுது. அது வந்து பார்த்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் வித் சென்னை மெட்ரோபாலிட்டன் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டு சேர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது யார் கொண்டு வராங்க? இப்போ சிஎம்டிஏவும் ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதான் கேள்வியாக வந்து வரும். சரியா? என்ன வரும்? கிராண்ட் சயின்ஸ் சென்டர் யார் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க? சிஎம்டிஏ ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். ஸோ அடுத்தது யூத் வெல்ஃபேர். இதில் வந்து அந்த அமௌண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக 30% இடஒதுக்கீடு. எவ்வளோ பர்சன்ட்டு? 3%ல் ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்திருக்காங்க. அந்த பர்சன்ட் மட்டும் பார்த்தா வந்து போதும். ஸோ மக்களே, எவரெஸ்ட் சிகரம் ஏறி சாதனம் புரிஞ்சால் 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சால் வந்து இப்போ நகை பண்ணலாம். நம்ம வந்து படிக்கிறோம், எக்ஸாம் எதுவும் எல்லாம் வந்து ஓகே. பட் எவரெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் எடுத்து ஏறிட்டா சாதனை புரிஞ்சால் 10 lakhs rupees ஒரு நல்ல வாய்ப்பு தான். இதுக்கும் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை சில பேர் வந்து கிண்டல் பண்ணவும் செய்கிறாங்க. ஏன் இது வந்து தேவைலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கும் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து இருக்குது. டூரிசம் இருக்குது, நிறைய லிங்காக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். 10 lakh rupees உங்களுக்கான ப்ரைஸ் அமௌண்ட். எதுக்காக? மவுண்ட் எவரெஸ்ட்டு. நம்ம என்ன படிக்கணும்? மவுண்ட் எவரெஸ்ட்னால் என்ன, பக்கத்தில் யாரெல்லாம் வந்திருக்காங்க, 10th புக்கில் ஒரு 10 ஹில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 10 பேருக்கும் அந்த 10 டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். யார் டாப்பு, யார் பாட்டம், அந்த ஆர்டராக முழுமையாக நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். இதுதான் நமக்கான கீ பாயிண்ட். சரியா? ஸோ அடுத்தது லேபர் வெல்ஃபேர். எந்தெந்த மாவட்டங்களில் புதுசாக வந்து கொண்டு வர போகிறாங்க, அந்த மாவட்டங்கள் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா வந்து பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? அது கட்டுமான தொழிலாளர்கள் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம்ல சில கொண்டு வரப்படுது. சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் தான், பெருசாக எங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் சும்மா செக் பண்ணி பார்த்துக்கோங்க வந்து போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேரில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க 40 வயசுக்கு மேலே இருந்தால், 40 வயதுக்கும் மேற்பட்டவங்க இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணப்படும். இங்கே அது பாயிண்ட் இல்லை, என்ன ஏஜ், இதான் வந்து பாயிண்ட். 40 வயசுக்கு முன்னாடியா பின்னாடியா, அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். எக்ஸாமில் அப்படி தான் கேள்வி கேட்பாங்க. நம்ம சிம்பிளாக என்ன பண்ணக்கூடாது, மாஸ்டர் செக்கப் வந்து பண்ணுறாங்க, இப்போ 6 lakh வந்து அதெல்லாம் வந்து இப்போ கணக்கு கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் தாண்டி எத்தனை ஏஜில் வந்து வராங்க, அதான் வந்து முக்கியம். 40க்கு மேலே. எந்த ஏரியா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. ஸோ மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வு, ஸோ ரிசர்ச் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த கேன்சர் பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்காக ரிசர்ச் சென்டர் காரப்பேட்டை, காஞ்சிபுரமில் வந்து கொண்டு வராங்க. ஒரே ஒரு ஊர், அதை வந்து பார்த்துக்குவாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையில் இதை வந்து கொண்டு வர போகிறாங்க. இங்கே காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் எங்கே? அண்ணா பிறந்த மண், அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். ஓகே. அண்ட் அடுத்தது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். அந்த கேன்சருக்கு ஒரு முக்கியமான சில விஷயமா வந்திருக்கு. 14 வயசு அடைஞ்ச பெண் குழந்தைகளுக்கு படிப்படியாக வந்து கொடுக்கப்படும். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த ஏஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14 வயசுக்கு முன்னாடி கிடையாது, 14 வயசுக்கு அப்புறம் இருக்கிற ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசி போடப்படும் பெண்களுக்கு. ஓகே. ஸோ மக்கள் தேடி மருந்தகம், ஸோ அதுக்காக சில அவார்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. 2024 யுனைடெட் நேஷன் இன்டர்ஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ், அது ஐநா சபையில் வந்து அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. அதை வந்து பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு பழைய ஸ்கீம்ஸ் தான். இன்னுயிர் காப்பம் திட்டம் நமக்கு வந்து தெரியும், அதை வந்து பார்த்தாச்சு. ஸோ இங்கே முக்கியமான ஒரு டேட்டா வந்து இருக்குது. ஸோ நேஷனில் உமன் ஒர்க்கிங் ஃபோர்ஸ், பெண்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்கல்ல, இது 41% தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்து போகுது. ஓகே. ஸோ இந்தியா லெவலில் ஃபேக்ட்ரியில் செய்கிற பெண்களில் 41% பெண்களுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் நீத்தி ஆயோக் ரிலைஸ் பண்ண இண்டெக்ஸில் தமிழ்நாடு டாப்பில் வந்துருக்கு. என்ன இண்டெக்ஸு? எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ நீத்தி ஆயோக் வெளியிட்ட ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். இன்னும் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க? நீத்தி ஆயோக் அவங்க ரிலீஸ் பண்ண, அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். பெண்கள் 41%, அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். எல்லாமே இதில் தொழில் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. எழுதிக்கோங்க, அவ்வளோதான். பெண்களா 41, இண்டெக்ஸா நீத்தி ஆயோக், தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இருக்குது. ஒரே 3 பாயிண்ட் தான். இந்த ஒரு பேரா ஃபுல்லாக சேர்த்து 3 பாயிண்ட் எழுதினாலே போதுமான விஷயம். ஓகே. ஸோ நேஷனல் லெவலில் நம்மளோட எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் 33%, ஏற்றுமதியில் 39% நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பங்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்பர் பார்த்துக்கோங்க, 1.6லேருந்து 9.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4 மடங்கிட்ட வந்து போயிருக்கு. 1லேருந்து 9. எங்கேருந்து? 2021லேருந்து 2024 1 பில்லியனாக இருந்தது.
9 பில்லியனாக போயிருக்குன்னா அந்த இன்க்ரீஸிங் பற்றி கேள்விகள் நிச்சயமாக கேட்பாங்க. ஓகே, அடுத்தது தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் பெருசாக வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. சென்னையில் லேப் வந்து மேக் பண்ணுறாங்க. செமிகண்டக்டர் லேபு அடுத்த 5 இயர்ஸில் சென்னையில் கொண்டு வர போகிறாங்க. இது இந்தியா லெவல்லையும் பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ செமிகண்டக்டர் பார்க் கொண்டு வர போகிற ஒரு ஏரியா சூலூர், கோயம்புத்தூர் அண்ட் பல்லடம். அதை வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ கோவையில் வந்து பின்னாக உண்டு. வேர்ல்டு லெவலில் சிங்கப்பூர், மலேசியா, தைவான், யுஎஸ் இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தைவான் இந்த 4 ஊரில் வந்து பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் சூலூர், கோவை. தமிழ்நாடு ஈஸியாக நம்ம வந்து போட்டுருவோம், ஈஸியாக போட்டுற போகிறோம். பட் இந்த நீங்கள் பார்க்க வேண்டியது வேர்ல்டு லெவலில் எங்கே கவர் ஆகுறாங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டைடல் பார்க் ஓசூரில் ஒன்று, விருதுநகரில் ஒன்று. இதெல்லாம் பழைய நியூஸ் தான், ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓசூர் நாலேஜ் காரிடார் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள்லாம். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மதுரை, கடலூர் இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. தோலுக்காக என்னெல்லாம் வந்து பண்ணுறாங்க, யார் கொண்டு வர போகிறாங்க, டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. பெரிய ஃபேக்ட்ஸிங் எதுவும் வந்து கிடையாது. ஓகேவா? அதை மட்டும் வந்து பார்த்தா வந்து போதும். ரைட். அடுத்தது சென்டர்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் அட்வான்ஸ்டு பம்ப் மோட்டருக்காக சில சென்டரை வந்து உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாயிண்ட் நம்ம வந்து பார்த்தாகணும். அண்ட் முக்கியமானது ராமநாதபுரமில் ஒரு ஏர்போர்ட் கொண்டு வர போகிறாங்க. பரந்தூர் போய்கிட்டு இருக்கு, ராமநாதபுரம். அதை வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை, தமிழ்நாடு மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி, கடலூர், தூத்துக்குடி. அந்த ஊர் வந்து பார்த்துக்கோங்க. ஒன்று கடலூரில், இன்னொன்று தூத்துக்குடியில். கடல் சார்ந்த விஷயங்களும் ஹப்பாக வந்து மாத்திரம் அதுக்காக உள்ளே வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த பாயிண்ட் வந்து பாருங்கள். லைஃப் சயின்ஸ் செக்டர்ஸ், அதாவது உயிரி தொழில்நுட்ப சூழ்நிலைக்காக வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அதிநவீன பூங்கா சென்னைக்கு அருகில் கொண்டு வரப்படும். அதிகமான விஷயங்கள் சென்னையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பயோசிமிலாஸ், தெராபட்டிக்ஸு, பயோசயின்ஸ் பார்க் எல்லாமே சென்னை பக்கமாக வந்து வரப்போகுது. ஓகே, அப்புறம் எம்எஸ்எம்இ அதுக்காக லோன் வந்து கொடுக்குறாங்க. 10 லட்சம் லோன் வந்து கொடுக்க முடியும். அப்புறம் மாதிரி கொடுக்கப்படுது. சம் டேட்டா மட்டும்தான். இந்த டேட்டாவை நீங்கள் சென்ட்ரல் பட்ஜெட் கூட சேர்ந்து வந்து பார்த்துக்கோங்க. புது இண்டஸ்ட்ரியல் பார்க்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வந்திருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்ஸ் நேம் மட்டும் வந்து ஜஸ்ட்டு பார்த்தா வந்து ரொம்ப நாள் நீ பார்க்க வேணாம், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க வந்து போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேனியில் வந்து சென்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள், நாமக்கல்லில் வந்து முட்டை, அண்ட் பரமக்குடியில் வந்து எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து தஞ்சாவூர் பொம்மைலாம் வந்து வரும். அண்ட் சென்னையில் வந்து இன்ஜினியரிங் குட்ஸ். அப்போ அந்த ஒரு ஊர்லேயுமே எது வந்து ஃபேமஸாக வந்திருக்கு? தேனி நறுமணம், நாமக்கல் முட்டை, ராமநாதபுரம் உணவு சார்ந்த பொருட்கள், பரமக்குடி மின்சக்தி, தஞ்சாவூர் கைவினை, சென்னை பொறியியல். இது ஏபிசிடி ஆப்ஷனில் மேட்ச் பண்ணி கேட்பாங்க. அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். எந்தெந்த ஊரில் எது ஃபேமஸாக இருக்குது அதை நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னேற்றத்துக்காக 35% மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கைவினை திட்டம் எல்லாம் மாதிரி பார்த்த ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப். ஸோ அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் 10,000 வந்து பின்னாக தாண்டி போயிடுச்சு. லாஸ்ட் 4 வருஷத்தில் மட்டுமே 5 மடங்காக இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1000க்கு மேலே வந்து போயிருக்கு. அது இன்னும் வந்து பெட்டராக கொண்டு வரலான்னு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. நம்பரை வந்து பின்னாக பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் வந்து பின்னாக வேணாம். இன்னொன்று ஸ்பேஸ் டெக்ஸ், விண்வெளிக்காக ரிசர்ச் பண்ணிங்கன்னா 10 கோடி நிதி வந்து ஒதுக்கப்படும். அந்த 10 கோடி ஸ்பேஸ் டெக் அது வரைக்கும் வந்து பின்னாக போதும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் முதல்வர் படைப்பகம் அப்படின்னா என்னங்க? அந்த படிக்கிறதுக்காக சில விஷயம் வந்து கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. புதுசாக ஆரம்பிக்க போகிறது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், தாம்பரம், ஆவடி. முதல்வர் படைப்பகம் அந்த பிளேஸ் சும்மா வந்து பார்த்தா போதும், பெருசாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஐடி பொறுத்த வரைக்கும் பியாண்ட் ஏவிஜிசி எக்ஸ்ஆர் ஹப் பெருசாக அந்த ஹப் வந்து போயிட்டு இருக்குல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெக்னாலஜி அதிகமாக தான் சென்னை பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த 3 ஆண்டுகளில் டெக்னாலஜி 3 வந்து இப்போ நாங்கள் பண்ணுறாங்க. இது யார் வந்து சேர்ந்து வந்து பண்ணுறாங்க? ஐஎன்டியும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடும் எல்காட்டும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சர்வர் சர்வீஸ் ஸ்கீம் இது மூலியமாக தான் அதை வந்து பண்ணுறாங்க. அடுத்த 3 ஆண்டுகளில் ஐடிஎன்டியும் அண்ட் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சேர்ந்து அதை ஒன்றா சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. சரியா? ஸோ அடுத்தது வெள்ள நீர் தடுக்கிறதுக்காக செங்கல்பட்டு மாவட்டம், திருப்பூர், இந்த கோவளம் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த உபநீர் அதிகமாக வந்து போயிட்டு இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்காக ஒரு புது ரிசர்வாயர் வந்து கட்ட போகிறாங்க கோவளம் பக்கமாக. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ க்ரீன் எனர்ஜி பசுமை ஆற்றல் 2030க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? 1 ட்ரில்லியன் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ரைட். இதில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இது மூலியமாக அந்த பிளேஸை வந்து பாருங்கள். வெள்ளிமலை பகுதியில் அலையூர் ஏரியாவில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலிமா 1100 மெகாவாட் வந்து உருவாக்க போகிறாங்க. இதான் வந்து ஃபேக்ட்ரி. வெள்ளிமலை, அலியலூர் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பு 1100 மெகாவாட் இது வந்து பண்ண போகிறாங்க. 2030 அடையணும் அப்படின்னா இது வந்து பிளான் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் டேட்டாக்கள். இதை மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். சரியா? ஓகே. அடுத்தது
ஸோ பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இதை வந்து கொண்டு வராங்க. இதுக்கான மெகாவாட் 4000 மெகாவாட்டுக்கெல்லாம் வந்து கொண்டு வரணும் பிளான் வந்து பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கான ஒரு பாலிசி இதெல்லாம் பெருசாக எதுவும் வந்து கிடையாது. அடுத்தது காலநிலை மாற்றம். ஸோ இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து இப்போ பாதுகாக்கணும். இதுக்காக கடல்சார் வள அறக்கட்டளை மரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் 50 கோடியில் கொண்டு வராங்க. அந்த இருக்க ஃபிஷரிஸு மீன்வளம் ஸ்டோர்ஸ் எல்லாம் பாதுகாக்கணும். அதுக்காக கொண்டு வரப்படுற ஒரு விஷயங்கள்லாம். இதை தவிர்த்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் சென்ட்ரல் வந்து கொடுப்பாங்கல்ல, அதை வந்து கொண்டு வரணும். இதில் புதுசாக திருவான்மையூர், பாலவாக்கம், உத்தண்டி, அப்புறம் வந்து குலசேகரப்பட்டினம் எங்கே இருக்குது, அதாவது இது 3 வந்து சென்னையில், குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடியில், கீழ்புதுப்பட்டு விழுப்புரமில், இன்னொன்று சமியார்பேட்டை கடலூரில். அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லும் என்ன பேர் வந்து வருது, மொத்தம் 6 தான். இந்த 6மே வந்து பார்த்துக்கோங்க. சென்னை ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம், குலசேகரப்பட்டினம் ஈஸியாக நம்ம வந்து போட்டுற முடியும். இந்த கீழ்புதுப்பட்டு அண்ட் செமிரிப்பேட்டை அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கடலூர், விழுப்புரம், சென்னை, தூத்துக்குடி இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் 6 பிளேஸ் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நீளம் சான்றிதழ் அங்கே வந்து கொடுக்குறதுக்காக ஒரு க்ளீனாக இருக்கணும்ல, அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ அடுத்து பறவைகளுக்காக கழுகுகள், பருங்குகள், அதாவது ராப்டர்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இதில் அங்கே வந்து கொண்டு வராங்க. நீல்கிரிஸ், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, அரிட்டாப்பட்டியில், பள்ளிக்கு இந்த மாதிரி ஏரியாக்கள் என்ன பண்ணாங்க, த்ரெட்டன் அதிகமாக இருக்குது. இந்த பறவைகளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இவங்கள பாதுகாக்கணும். ஏன்னா ஹீகல்ஸ், ஆக்ஸு, வல்ச்சர்ஸ் எல்லாமே அந்த எக்காலஜிக்கல் தேவை. இவங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னா அது பாதிக்கப்படலாம். அந்த பேலன்ஸ் பாதிக்கப்படுறதுனால இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. அண்ட் தனுஷ்கோடி ஒரு முக்கியமான ஏரியாவாக இங்கே வந்து இருக்குது. என்னென்னா வலசை பறவைகள் இடம் பெயர்வதற்காக, அதாவது சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே யாருக்காகனா கிரேட் ஃப்ளாமிங்கோஸுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரணாலயம் எந்த இடத்துல, தனுஷ்கோடி அங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஒரு ஊரும் அந்த ஒரு ஏரியாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். அடுத்தது மினி பஸ் திட்டம் நமக்கு தெரியும், பட் எந்த வருஷம் அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 1997 மினி பஸ் திட்டம் அப்புறம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொண்டு வரப்பட்டது முத்தமிழர் கலைஞர் அவர்கள். பழங்குடி மக்கள், அதாவது ஆதி திராவிடரும் பழங்குடியினருக்காக தொழில் பண்ணணும், இண்டஸ்ட்ரி பண்ணுறதுக்காக அவங்களுக்காக CMRIS சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் உள்ளே கொண்டு வரப்படும். அவங்கள ஒரு தொழில் முனைவராக மாற்றத்துக்காக இந்த ஸ்கீம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ப்ளஸ் அயோத்திதாசர் பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் மேலே என்ன பார்த்தோம், CMRIS பொறுத்த வரைக்கும் அவங்கள தொழில் பண்ண வைக்கணும். அயோத்திதாசர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக அந்த வாழ்வாதாரத்தை வந்து பின்னாக மேம்படுத்தணும். அவங்க இருக்க ஏரியாவில் லைப்ரரி கொண்டு வரது, ஒரு ஸ்கூல்ஸ் கொண்டு வரது, நாலேஜ் ஹப்பாக மாற்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. CMRISக்கும் அயோத்திதாசருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். சரியா. அடுத்தது நன்னிலம். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கெடியூல் காஸ்ட் SC/ST இருக்கிற அந்த பெண்களை ஒரு லேண்ட் ஓனர்ஸாக வந்து மாற்றணும். அதுக்காக நன்னிலம் அப்புறம் மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து உள்ளே கொண்டு வரப்படுறது. இது யாருக்காக, நன்னிலம்னா நிலம் வந்து வேணும், யாருக்காக, SC/ST உமன்ஸ்க்காக வந்து கொண்டு வரப்படுது. ஸோ தொல்குடி இவங்களுக்காக சில விஷயம் வந்து பண்ணுறாங்க. ஈரோடு மாவட்டம் பர்கூர்லேயும் கடம்பூர்லேயும் அந்த மலைப்பகுதியை வாழ்கிற மக்களுக்காக எல்லாம் வந்து ஃபார்முலேட் பண்ணியாகணும். அவங்களுக்கு எல்லா விஷயம் வந்து பின்னாக பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தொல்குடி ஸ்கீம் உள்ளே வந்து கொண்டு வரப்படுது. இந்த ஏரியா மட்டும் பார்த்துக்கோங்க, ஈரோடு, இன்னொன்று கடம்பூரில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சோஷியல் ஹார்மனி அவார்ட், சமூக நல்லிணக்கான ஊராட்சி விருது. அப்படின்னா ஒரு ஊராட்சியும் நல்லா பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க. 10 ஊராட்சிகளுக்கு 1 கோடி ரூபாய் வந்து கொடுக்கப்படும். ஓகேவா. ஸோ அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழ்நாடு ரைட்ஸ் ப்ராஜெக்ட். தமிழ்நாடு ரைட்ஸ் ப்ராஜெக்ட் மாற்று உரிமை திட்டம் யாருக்கும் சேர்ந்து பண்ணுறாங்க, வேர்ல்ட் பேங்க்கும் தமிழ்நாடும் சேர்ந்து பண்ணுறாங்க. இது பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். வேர்ல்ட் பேங்க்கும் தமிழ்நாடும் சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம் யாருக்காக, இது அந்த டிசபிலிட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேங்கை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா. ஸோ தமிழ் ரைட்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னா வேர்ல்ட் பேங்க் ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர் தாய்மானவ திட்டம் அடிக்கடி கேட்ட ஒரு ஏரியாவா. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. பூவிதழ் எங்கும் பனித்துளிகள், காற்றசைவில் விழுந்திடாமல் மெல்ல அசைந்தாடும் மணப்புல் மலர்கள். அதாவது இந்த இயற்கையில் எவ்வளோ வந்து காற்றடித்தாலும் அந்த மலர்கள்லாம் ஒரு இது கொடுக்குது இல்லையா. இது புகழ்பெற்ற ஜாப்பனீஸ் ஒரு போயட். ஸோ என்ன போயட் வந்து பாருங்கள், அது பேர் வந்து ஹைக்கு போயட். இதை வந்து உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட்டாக வந்து இருக்காருன்றதை இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. இந்த மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வந்து விழுமநிலையில் இருக்கிறவங்க, ஆர்ஃபன் சில்ட்ரனு, சிங்கிள் பேரண்ட் எல்லாருக்குமே இந்த ரீசெண்டாக வந்து ஒரு போய்ச்சல அப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதை பேஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டியது அந்த தாய் மாணவர், அந்த யார் கொண்டு வந்திருக்காங்க, மட்ஷோ பாஷோ, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா. ஸோ ஊட்டியில் ஒரு பார்க் வந்து கொண்டு வர போகிறாங்க. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பொறுத்த வரைக்கும் கால்நடை இனப்பெருக்க கொள்கை பொவைன் ப்ரீடிங் பாலிசி கொண்டு வரப்படுது. இதுக்காக அவங்களோட வாழ்வாதாரம் மேலே கொண்டு வரதுக்காக வந்து கொண்டு வரப்படுது. ஒரு பெரிய ஃபேக்ட்ஸ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்காக வந்து போதும். ஸோ கைத்தறி இவங்களுக்காக பவர்லோ மான்சேஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க. 50 கோடியில் கொண்டு வரப்படுது. ஒரு பெரிய டேட்டா கிடையாது, ஜஸ்ட் சும்மா வந்து பார்த்தாலே வந்து போதும்.
ஸோ அடுத்த 5 வருஷத்தில் கேட் கேம் சாஃப்ட்வேர் பாலிசி எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த ரெடிமேடில் செய்கிறோம்ல ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுறதுக்காக டெக்னாலஜி மூலியமாக அதை கொண்டு வர போகிறாங்க. கம்ப்யூட்டரைஸ்டு கேட் கேம் சாஃப்ட்வேர் மூலிமா அடுத்த 5 வருஷத்தில் இது வந்து கொண்டு வரப்படும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எதுக்காகனா ரெடிமேட் ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்படுது. ஸோ பழங்கால அந்த மியூசியத்தை வந்து ரினோவேட் பண்ணுறாங்க. அந்த ஏரியா மட்டும் பார்த்துக்கோங்க. சென்னையில் கீழக்கலையில் ஒரு ஆய்வு மையம் இருக்குது, ராணிப்பேட்டையில் தேசிங்க ராஜா, கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை, திருச்சியில் ராணி மங்கம்மாள் வேட்டை, தூத்துக்குடி எட்டயபுரம் நகரம். ஓகே, அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் யார் வந்து இருக்காங்க, என்ன பேர் வந்திருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே தான் கொஸ்டின் அதிகமாக வந்து ரைஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட டேட்டாக்கள் இருக்கிறதுனால அந்த ஊர் என்ன பேர் அதை மட்டும் பார்த்துக்கணும். டிஸ்ட்ரிக்ஸும் பிளேஸ் வந்து பார்த்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து அந்த நெடுஞ்சாலைங்களில் மரம் வந்து வைக்கிறாங்க. வேம்பு, புங்கை, நாவல், புளிய மரம். ஜஸ்ட்டு 4 மரத்தை மட்டும் என்ன பண்ணுறோன்னா நட்டு வைக்கிறாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. வேறு பெருசாக இது வந்து கிடையாது. ஜஸ்ட் நேம்ஸ் மட்டும் பார்த்தா வந்து போதும். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்காக முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இது மூலிமா ஒரு 30% சப்சிடி அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 3% வந்து அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னா கொடுக்கப்படும். இது மூலியமாக அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களோட அந்த பெண்கள்லாம் வந்து பெனிஃபிட் ஆக முடியும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் 30%, 3%. சரியா? ஸோ சிம்பிள் கவ் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னங்க, கவர்மெண்ட் இருக்க எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும். ஒரு சர்டிஃபிகேட் வேணும், மற்ற விஷயங்கள் இருக்கா, டக்குன்னு பண்ணி முடிக்கிறதுக்காக சிம்பிள் கவ் சிம்பிளாக பண்ணுறதுக்காக அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் வந்து சிம்பிளாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஹீட் வேவ் அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ வெப்ப அலை பெருசாக இருக்கிறதுனால அங்கங்கே இடங்களில் அந்த ஹீட் வேவ் குறைக்கிறதுக்காக சில பிளான்ஸ் வந்து பண்ணுறாங்க. மொத்தம் 11 சிட்டி, சென்னை, மதுரை, தூத்துக்குடி, இந்த மாதிரி ஒரு 11 சிட்டிஸில் பிளான் வந்து பண்ணப்பட்டிருக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த 11 சிட்டிஸும் நேம் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்னையில் வந்து கொண்டு வரப்படும். இதுக்கான ஃபண்ட் எங்கேருந்து வருது? ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் மூலிமா பண்ணுறாங்க. சென்னையில் கொண்டு வர போகிறாங்க. ஓகே, 50 கோடி. ஸோ ஹை ரெசல்யூஷன் லார்ஜ் ஸ்கேல் மேப் எதுக்காக, நம்ம வந்து ஒரு லேண்ட் வந்து வச்சுருக்கோம். அந்த லேண்டில் எவ்வளோ வந்து இருக்குது, என்ன அளவு இருக்குது, என்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணுறதுக்காக ஒரு மேப் ரெடி பண்ணுறாங்க. இது மூலிமா நம்மளே வந்து பண்ணிக்க முடியும். ஒரு லேண்டு வாங்கிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் விவரவாரியாக பார்க்கறதுக்காக இந்த விஷயம் பண்ணப்படுது. ஓகே, யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் இஸ் ஆர்பிஐ கூட சேர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. கடன் வாங்குறது ஈஸியாக வந்து பண்ணுறாங்க. ஒரு பேங்க்கில் வந்து கடன் வாங்குறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குவோம் இல்லையா, அது ஈஸியாக வாங்குறதுக்காக தான் இந்த யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்புறமா ஸ்கீமை உள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க வித் ஆர்பிஐ. அடுத்த ஒரு ஃபேக்ட்டு, அமெரிக்கன் போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட், த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் அண்ட் ஹேவ் எ ப்ராமிஸ் டு கீப் அண்ட் த மைல்ஸ் ஐ கோ டு பிஃபோர் ஐ ஸ்லீப் அந்த மைல்ஸ் ஐ பிஃபோர் ஐ. இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் படிச்சவங்க வந்து தெரியும். ராபர்ட் ஃப்ராஸ்ட் இந்த வுட்ஸ்ன்னு ஒரு போயமே வந்திருக்கு, அங்கே வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. டெவலப்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த விஷயங்கள் தான் அதை இங்கே வந்து உள்ளே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. நம்ம சிஎம் நமக்காக அயராத உழைக்கிறாங்கன்றதை இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, சரிங்க. பட்ஜெட் முழுமையாக நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு, ரைட்டா? இப்போ உங்கள் வேலை என்ன அப்படின்னா, இங்கே நான் ஒரு பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப்பில் கொடுக்கப்படுற நம்பர்ஸ் நம்ம முழுமையாக வந்து பார்க்கணும். அது எப்படி பார்க்க நான் சொல்கிறேன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டேட்ஸோட ரெவன்யூ எவ்வளோ வந்து வருது, அதாவது டேக்ஸ் மூலிமா ரெவன்யூ எவ்வளோ அமௌண்ட் வந்து வருது, நான் டேக்ஸ் எவ்வளோ வந்து வருது, கிராண்ட் இன் எய்ட் அதாவது யூனியன் கவர்மெண்ட் நமக்கு எவ்வளோ வந்து ஹெல்ப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் டேக்ஸில் ஷேர் எவ்வளோ வந்து வருது. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதாவது யார் டாப்பில் வந்திருக்காங்க, கீழே வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் ரெவன்யூவா, நான் டேக்ஸ் ரெவன்யூவா, இல்லை சென்ட்ரல் எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க, அந்த ஒரு விஷயமும் ஆர்டர் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் நீங்கள் மக்கப் பண்ண முடியலை அப்படின்னாலும் யார் ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட்டு அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அதை பார்த்துக்கோங்க. ஸ்டேட்ஸ் ரெவன்யூ இதுக்கான பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது, நான் கொடுக்குறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் நமக்கு எப்படி தான் வந்து இப்போ நாங்கள் வருது. ஸோ கமர்ஷியல் டேக்ஸில் 74%, ஸ்டாம்ப் மூலிமா 18%, ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டியில் 5.9, மோட்டார் டேக்ஸில் 6, லாஸ்ட்டாக வந்து 2. அப்போ டாப் யாருக்காங்க, இந்த ஆர்டரை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஸோ கீழேருந்து மேலேயும் பார்க்கணும், மேலே வந்து கீழே வந்து இப்போ நாங்கள் பார்க்கணும். பட்ஜெட்டை இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, ரைட். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் செலவினம். இங்கே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன, கேபிட்டல் அப்படின்னா என்ன, டெபிசிட் அப்படின்னா என்ன, இந்த ஒரு டேர்முக்கும் டெஃபினேஷன் எக்கனாமி புக்கில் தயவு செஞ்சு எடுத்து படிங்க. இங்கே நம்ம எக்கனாமிக் கிளாஸ் நம்ம எடுக்கல, அந்த ஒன்றுத்துக்கு ஃபார்முலா வந்து உண்டு. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக ஒரு ஃபார்முலா வந்துருக்கும், எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அந்த எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும், ரைட். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது எவ்வளோ இங்கே செலவாகுது, சேலரி, ஆப்ரேஷன், சப்சிடி மானியங்கள் கொடுக்கறது, பென்ஷன் வாங்குறது, வட்டி கட்டுறது. அப்போ யார் டாப் யார் வந்து பாட்டம், இதுதான் ரீசெண்ட் டைமில் அதிகமாக கேட்குற ஒரு ஏரியா. ஒரு அமௌண்ட்லுமே எக்ஸ்பெண்டிச்சராக யார் மேலே வந்து போகிறாங்க ரெவென்யூவில். இப்போ கேபிட்டல் மூலதனமாக பண்ணும்போது அதிகமாக எங்கே வந்து போயிட்டுருக்கு, ரோடுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட்டு,
அர்பன், இந்த மாதிரி டாப் யார் பாட்டம் யார், இந்த எல்லா விஷயம் கிளியராக அழகாக வந்து கொடுத்துருக்காங்க கிராஃபிக்ஸ் மாதிரி கொடுத்து. இது யாருக்கு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நமக்கு நல்லா தான் வந்து இருக்குது. இதை எடுத்துகிட்டு அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டா பெட்டராக வந்திருக்கும். இதை டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். டாப் பாட்டம்ட்டு ரிவைஸ் பண்ணிட்டா ஈஸியாக வந்து முடிச்சலாம். எக்ஸ்பிளைன் பண்ண பெருசாக கிடையாது. அதான் வந்து ஜஸ்ட் ஒரு பிடிஎஃபாக வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெபிசிட் பாருங்கள். வருமானம் பற்றாக்குறை, அதாவது இந்த ஆர்டரை வந்து பார்க்கணும். ஏறுது திரும்ப இறங்குது இல்லையா? அப்போ என்ன எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க, எந்த வருஷம் டிப் ஆச்சு? 2020 டிப் ஆகிருக்கு. அதிகமாக 21 இருந்திருக்கு. 25 இவ்வளோ வந்து பின்னாக இருந்திருக்கு. அந்த பட்ஜெட் எஸ்டிமேட்டை முழுசாக நீங்கள் வந்து பின்னாக பார்த்துருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் நம்பர் வேணாங்க, நம்பர் பார்க்க வேணாம். எந்த வருஷம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அதை மட்டும் வந்து பார்த்தா போதும். சரியா? நெக்ஸ்ட்டு டேக்ஸ் டெபிசிட்டில் ஜிஎஸ்டிபி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் இறங்கிட்டே வந்திருக்கு. அந்த ஏர்முகமே வந்து இல்லை இல்லையா? அது ஈஸியாக வந்து பின்னாக பார்த்துக்க முடியும். இங்கேருந்து கேள்வி வருஷம் 2 கேள்விங்க சத்தியமாக அது கேட்குறாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் சேம் அதே கான்செப்ட் தான். எல்லாத்துக்குமே யார் கீழே யார் மேலேன்றதை ஒரு கிளான்ஸ் பண்ணி எடுத்து ஃபுல்லாக பார்த்துட்டா பெட்டராக நீங்கள் வந்து பின்னாக இருக்கும். ஓகே, அடுத்தது ₹1 எங்கே வந்து போகுது? இப்போது நம்ம தமிழ்நாடுக்கு வந்து ₹1 வந்து செலவு பண்ணுறோம். ₹1 வந்து வருமானம் வந்து வருது. எங்கேருந்து வந்து வருது பார்க்கலாம். நமக்கு வர டேக்ஸ், அதாவது வர அமௌண்ட் வருது இல்லையா, 45% டேக்ஸ் மூலிமா வருது. நான் டேக்ஸில் 5% வருது. யூனியன் கவர்மெண்ட் 4% கொடுக்குறாங்க. கேபிட்டல் லோனில் 2% வந்து வருது. டெப்டில் 31% நம்ம வந்து வருமானமாக வந்து வந்துகிட்டு இருக்கு. செலவு பண்ணுறது பாருங்கள். டெப்ட் பே பண்ணுறது 9%, சேலரி 18% மாதிரி ஒரு விஷயமும். மானியம் 31%, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது 14%. இதுலேயும் யார் டாப்பு யார் பாட்டம். ஓகே, ₹1 எங்கே ₹1 நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் 9 பைசா எங்கே வந்து போகுது, 10 பைசா எங்கே வந்து போகுது, 20 பைசா எங்கே வந்து போகுது. அப்போது ₹1 செலவினம் என்ன வருமானம் என்ன அது நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஓகேவா? எல்லாமே நோட் எடுங்க. நோட் எடுத்து டாப் டு பாட்டம் எழுதி வைங்க. ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு செக்டாருக்கும் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க, அந்த அமௌண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பெருசாக தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மாதிரி ஒன்று பார்த்துக்கோங்க. முக்கியமான ஸ்கீம்ஸ் நம்ம வந்து படித்தோம்ல, அந்த எல்லா ஸ்கீம்ஸ்க்குமே அழகாக இங்கே பிக்சர் போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஸோ ஆர்காலஜிக்கல் பிளேஸ் மொத்தம் 8 பிளேஸ் நம்ம சொல்லியிருந்தோமா பாருங்கள். ஒன்று வந்து நொய்யல் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நாவாய், ராமநாதபுரம் எல்லாமே அழகாக இங்கே வந்திருக்கு. முடிஞ்சால் இந்த பிடிஎஃப் நீங்கள் அழகாக பிரிண்ட் போட்டு என்ன பண்ணிக்கலாம், அழகாக வந்து எழுதிக்கலாம். பாருங்கள், ரிங் மெயின் லைன் சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. நியூ கமெண்ட் சர்ஃபேஸ் வந்து பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே அழகாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இது மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக வந்திருக்கும். சரியா? ஸோ அட்லாஸ்ட் பார்க்க வேண்டியது பட்ஜெட் அட் ஏ கிளான்ஸ் 2023, 24, 26. ஓகேவா? ரெபிசிட் வந்து எவ்வளோ இருந்திருக்கு என்னன்ற விஷயத்தை, இந்த வித்தியாசங்கள் ரொம்ப 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 அவசியம். இதெல்லாம் மக்கப் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் என்ன பண்ணலாம், அப்பப்போ எடுத்து ஒரு கிளான்ஸ் மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டா பெட்டராக வந்திருக்கும். டெய்லி எடுத்து என்ன பண்ணுங்க, ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸ்பெண்டிச்சராக யார் டாப்பில் இருக்காங்க, யார் பாட்டமாக இருக்காங்க, ரெம் டெபிசிட்டாக கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா பாருங்கள். இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் பொறுத்த வரைக்கும் 3.32, 3.26, இப்போது 3 தான் வந்து பின்னாக வந்திருக்கு. ரிவைஸ் பண்ணதை விட கம்மியாக வந்து பின்னாக வந்திருக்கு. அப்போ இந்த வித்தியாசங்கள் ரொம்ப 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 வந்து அவசியம். இதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் கான்டிஜென்சி ஃபண்டில் 350 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்னதும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ரைட், இதான் வந்து பட்ஜெட். நம்ம லாஸ்ட்டாக இந்த 3 பிடிஎஃப் நான் வந்து கொடுக்குறேன், மார்க் பண்ணி வந்து கொடுக்குறேன். எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணுங்கள். பட்ஜெட் கேள்விகள் நிச்சயமாக வந்து கேட்பாங்க, அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் ஆகிற ஒரு விஷயம். ஓகேவா? எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் அக்ரி பட்ஜெட் முழுமையாக பார்க்கலாம். அதில் இன்னும் எக்கச்சக்கமாக வந்து வரும். இன்னும் லென்த்தாக வீடியோ வந்து போகும். பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, அண்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் டாப் யார் பாட்டம் அது வரைக்கும் மட்டும் பாருங்கள். இந்த பிடிஎஃப் எல்லாமே அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் பாருங்கள். இப்போ ஆன்கோயிங் ஸ்கீம்ஸில் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பாருங்கள், டிரான்ஸ்போர்ட்டில் எவ்வளோ வந்து பண்ணுறாங்க, ஒரு விஷயத்துக்கும் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? பிடிஎஃப் டெலகிராம் இருக்கும். இதுக்கான டெஸ்ட் வேணுமான்னு சொல்லுங்கள், நிச்சயமாக நான் கண்டக்ட் பண்ணுறேன். தூள் மாதிரி பண்ணிடலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.